அண்மைச் செய்தி. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உயர்வு கோரி போராடிய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவியை போலீஸ் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த புகார் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உயர்த்த கோரி நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவி ஜான்சி ராணியை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் காயமடைந்த அவர் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் பாலகிருஷ்ணன், அவரது மனைவி ஜான்சி ராணி நேற்றைய தினம் அந்த போராட்டத்தில் போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் ஜான்சி ராணி தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உயர்வு கோரி போராடியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த கைதின் போது மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி போலீசாரால் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். நேற்றைய தினம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்கத்தின் சார்பில் போராட்டமானது நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் போராட்டமானது நடைபெற்றது. எழும்பூரில் போராடிய ஜான்சி ராணி உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து பேருந்தில் காவல்துறையினர் அலைக்கழித்ததாக புகார் எழுந்தது. சென்னை அருகே கிளாம்பாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் அலைக்கழித்து அவர்களை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டதாகவும் அந்த சமயம் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பேருந்தில் இருந்து இறங்க மறுத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. போலீசார் தாக்கியதில் காயமடைந்ததாக கூறி கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜான்சி ராணிக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்தவர் பாலகிருஷ்ணன், அவரது மனைவி ஜான்சி ராணி, அவர் அந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் இருந்து வருகிறார். தமிழ்நாடு அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் சங்கத்தின் சார்பில் ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டமானது நடைபெற்றது. 13க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல அவர்கள் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்த போராட்டக்காரர்களை தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல பேருந்து நிலையங்களில் அழைத்து சென்று அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நள்ளிரவு 2 மணி அளவில் போராட்டக்காரர்களை இறக்கிவிட்டதாகவும் உணவின்றி போலீசார் அலைக்கழித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில பேருந்தில் இருந்து இறங்க மறுத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணியை போலீசார் அந்த சமயம் தாக்கியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த பாலகிருஷ்ணன் மனைவி தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை எழும்பூரில் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி போலீசாரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளராக அவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில நேற்றைய தினம் அவர் ஆதரவு தெரிவிப்பதற்காக அங்கு சென்றதாக கூறப்படுகிறது. எழும்பூரில் போராடிய ஜான்சி ராணி உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்த போலீசார் அவர் பேருந்தில் ஏற்று அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. சென்னை அருகே தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில பல்வேறு போராட்டக்காரர்களை இறக்கி விடும்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பேருந்தில் இருந்து இறங்க மறுத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணியை போலீசார் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. போலீசார் தாக்கியதில் காயமடைந்ததாக கூறி கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அவரது தொடர்ந்து ஜான்சி ராணிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அனைவருமே காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்தனர். 13க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் அவர்கள் கைது செய்து பல்வேறு சமுதாய நலக்கூடங்களை அடைப்பதற்காக செல்லும் போது இரவு விடுவித்த அவர்களை போராட்டங்களை விடுவித்த அவர்களை தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் போராட்டக்காரர்களை
விடுவிக்காமல் காவல்துறையினர் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. அந்த சமயம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இவர்களை போராட்டக்காரரை இறக்கி விட்டதாகவும் பசி பட்டினியோடு அவர்கள் இருந்ததாகவும் புகார்கள் எழுந்து வந்தது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்கத்தின் சார்பில் ஜான்சி ராணி பொறுப்பில் இருக்கிறார். இந்த நிலையில ஜான்சி ராணி மாற்றுத்திறனாளி சங்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததாகவும் போலீசார் தாக்கியதில் காயமடைந்ததாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி கூறியிருக்கிறார். இந்த நிலையில போலீசாரால் தாக்கியதில் காயமடைந்த ஜான்சி ராணி தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த நிலையில போலீசார் எவ்வாறு தங்களை தாக்கலாம் என்பது கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நள்ளிரவு 2 மணிக்கு போலீசார் தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர் சிகிச்சையில அவர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.